தமிழ்நாட்டுக்கு நியாயமாக தரக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் 2291 கோடிய கல்விக்காக நாங்க விடுவிக்க முடியும்னு பகிரங்கமா ஒன்றிய பாஜக அரசு மிரட்டல் விடுத்துச்சு. இதை குறிச்செல்லாம் எடப்பாடி அவர்கள் கேள்வியே கேட்கல. இந்த நிபந்தனையாவது வச்சு அவங்களோட கூட்டணியில சேர்ந்திருக்கலாம். கல்வி நிதியை விடுவிக்கணும், நீட்டை ரத்து பண்ணணும், இது மாதிரி பல்வேறு விவகாரங்கள்ல தமிழ்நாடு அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாகவும் துரோகம் பண்ணுது. இந்த கடந்த 4 ஆண்டுகளாக கொடூரமான துரோகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறாரு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக டெல்லி போறாரு அப்படின்னு. அதிமுக சார்பில் எத்தனை வழக்குகள் தமிழ்நாடு உரிமைக்காக தொடரப்பட்டது? ஏன் கூட்டணியில இருக்கிற எடப்பாடி அவர்கள் மோடியை சந்திச்சு ஒரு கேள்விகளை கேட்கலாமே, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி நிதியை கொடுங்க, மெட்ரோ திட்டத்துக்கான நிதியை ஒழுங்கா விடுவீங்க, மதுரையில கொண்டு வந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்கலாம். திமுக தொடர்ந்து வழக்குகளை போடுது, பல வழக்குகளை வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகளை பெறுது. இது மாதிரி அதிமுக என்ன பண்ணுது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதை குறித்து நீங்க ஏதாவது நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.